எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸோட ஆவரேஜ் பிரைஸோட நம்பர். இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நிஃப்டிக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லா ஸ்கிரிப்ட்லயும் வந்து பயன்படும். ஓகே. நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது 17. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ 17, 18, 19 3 நாள் வந்து டேட்டா இருக்கு. ஸோ அந்த 3 நாளுக்கான டேட்டா பார்த்துருவோம். ஸோ ப்ரீமியம் சார்ட்டுங்கிறது வீக்லி ஒன்ஸ் நமக்கு அந்த வீக்லி எக்ஸ்பைரி முடியும். அந்த ப்ரீமியம் சார்ட் இருக்காது. அதனால அந்த கேப் விட்டு போச்சுன்னா நம்ம அத பார்க்க முடியாது. அப்பப்ப அத வந்து ரிசர்ச் பேக் டெஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம 17ஆம் தேதி அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பாட். இது நம்மளோட ஸ்பாட்டோட சார்ட், என்னோட ஸ்பாட் லெவல்ஸ். இது பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு எனக்கு ஏடிஎம் ஸ்டேக்காக கிடைச்சது 24,000. இதோட ப்ரைஸ் வந்து காலோட ப்ரைஸ் 154, புட்டோட ப்ரைஸ் 171. இது ரெண்டுத்தையும் கூட்டி கிடைக்கிற ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இந்த 162. அதுதான் வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த ரூ. 162 அப்படிங்கிற ப்ரைஸை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்த ஸ்ட்ரைக்கை வந்து தக்க வச்சுக்கிறாங்களோ அதுதான் வந்து கரெக்டான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதைத்தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன். முந்தின நாள ஹைக்கு மேலே வந்து ஓப்பன் கொடுக்காங்க. ஓப்பன்லேருந்து ஒரு செல்லிங் கேண்டல். சரி, அந்த மேஜிக் லைனுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. மார்க்கெட் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் ஒரு பைக்கான எப்போ வேணாலும் மார்க்கெட் இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ட்ரெண்ட் ஓவராலாக இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு வியூ. செல்லிங் இருந்தாலும் இந்த மேஜிக் லைனுக்கு கீழே ட்ரேட் நடந்தால் மட்டும் தான் டவுன் சைடுக்கான ஒரு வியூ ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் பை அண்ட் டிப் அப்படிங்கிற மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ மேஜிக் லைன் கீழே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல 2 கொஸ்டின் வரும் நமக்கு கேட்கலாம் மார்க்கெட்டில். 23,965. அப்போ நமக்கு 23,950 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு. ஓகே, ரவுண்ட் ஃபிகராக. ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் போகுமா? அப்படி இல்லைன்னா 24,000க்கு மேலே போகுமா? 24,000க்கு அந்த க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இருக்குமா? அப்படிங்கிற மாதிரி 2 கேள்வி. ஸோ அதுக்கு வந்து இந்த ரூ. 162 யார் வந்து ஹோல்டு பண்ணுறாங்களோ அவங்க சைடு தான். அதை வந்து நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ 23,950 கீழே போகுமா? 24,000க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுமா? அதுதானே நமக்கான கேள்வி. ஸோ அப்போ நம்ம 2 ஸ்ட்ரைக்கு நம்ம பார்க்கணும். 24,950 புட்டு 24,000 ஆல். ஓகே. டேட் வந்து 17ஆம் தேதி. சரியா? இதுலேயும் 17 17th ஜூன். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் ஏடிஎம் ப்ரைஸ் என்னது? ரூ. 162. ஸோ இந்த 162 ரெண்டுத்துக்குமே காமன் இந்த 162 தான். சரியா? இப்போ இங்கே பாருங்க, நிஃப்டி ஓப்பன்லேருந்து செல்லிங் இருக்குது. நம்மளோட வியூ அப்படிங்கிறது நல்ல ஒரு செல்லிங் இருக்குது. ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பை அப்படிங்கிற மாதிரி புட் சைடுக்கான ஒரு என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற இடத்துல மார்க்கெட்டை ஃபாஸ்ட்டாக மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓவராலாக கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கா? அடுத்த ஸ்ட்ரைக் என்ன? இப்போ 24,000 கீழே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இண்டிகேஷன் என்ன கொடுக்கும்? மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா செல்லிங், நல்ல பெரிய கேண்டில் வால்யூமோட செல்லிங் ஆகிருக்கு. 24,000 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகி அதை பிரேக் பண்ணிருச்சு. இப்போ ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் கீழே தான் போக போகுது அப்படிங்கிற யோசிக்கிற இடத்துல மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆவரேஜை வந்து நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது ஸ்ட்ராங்காக நமக்கு கொடுத்துரும். மார்க்கெட் ஃபர்தராக இது கீழே போகாது அப்படிங்கிறத. ஸோ அதைத்தான் வந்து நம்ம சிம்பிளாக பார்க்கணும். இந்த 162 23,950க்கு கீழே
நிஃப்டி போகணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து 162க்கு மேல ட்ரேட் நடந்திருக்கணும். சஸ்டெயின் ஆகி மேல இருந்திருக்கா அப்படின்னா இல்ல. 162க்கு கீழ தான் இருக்கு. அப்ப 23,950 சாரி ஓகே 23,950க்கு அ கீழ நிஃப்டி போறதுக்கு ப்ராபபிலிட்டி இல்ல. இப்போ 24,000க்கு 162 அங்க பாருங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டான். அதாவது அது ஸ்ட்ராங்கா வந்து தக்க வச்சுக்கிட்டான். ஸோ, அப்போ அங்க மார்க்கெட் வந்து 24,000க்கு மேல தான் இருக்க போகுது அப்படிங்கிறது இண்டிகேஷன் குடுக்குது. சரி அப்ப. ஓகே. இது இத ஒரு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. மார்க்கெட் வந்து கால் சைடு தான் வந்து குடுக்க போறது அப்படின்ட்டு. அப்ப எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி அடுத்த கேள்வி இருக்கும். ஸோ, மார்க்கெட்ல வந்து இங்க ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கல. இந்த ரீடெஸ்ட்மென்ட் குடுக்கல, நிக்கல. அப்படியே யோசிக்கிறதுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு போயிருச்சு. சரியா? இத ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்றவங்க எடுத்துருவாங்க. இல்லன்னா, ஜஸ்ட் அப்சர்வேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். சரி, அப்ப எது வரைக்கும் மார்க்கெட் போகும்? அப்படிங்கிற மாரி அடுத்த கேள்வி வரும். இப்ப என்னோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற லெவல் வந்து இங்க இருக்கு. இந்த ஓப்பனுக்கும் அ ரெசிஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, அ பெரிய ரேஞ்ச் இருக்கு. ஓகே. இந்த பெரிய ரேஞ்ச் இருக்கு. அப்படி இல்லன்னா, நீங்க இந்த ஹைய்க்கும் இந்த ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கலாம். அப்போ ஓப்பனுங்கிறது நம்ம காலையில கிடைச்சது தான். சரியா? அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து இந்த ஹையும் இதுவும் தான் ரேஞ்சு. இப்ப இதுல வந்து ஒரு 50% வந்து மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ, இதுலேருந்து ஸ்கேல் போட்டுக்கோங்க. ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு 50% நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 24,100 அப்படிங்கிற ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக் இருக்கு. சரியா? 24,50 இங்க இருக்கு. அது ஓப்பனா இருக்கு. அப்ப 24,100ங்கிறது அடுத்த 50 பாயிண்ட்ஸோட ஜோன். அப்ப அது ஒரு ரெசிஸ்டன்ஸா நமக்கு இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ, மார்க்கெட் அது வரைக்கும் போகட்டும். அதுக்கு இடையில வந்து நமக்கு ப்ராப்பரா ஒரு காலுக்கான ஒரு நல்ல ஒரு லோல என்ட்ரி கிடைச்சா நம்ம ட்ரை பண்ணலாம். இல்லன்னா அதர்வைஸ் வேற செட்டப் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்ப ரெசிஸ்டன்ஸ் போயிருச்சு. இப்ப சப்போர்ட்ல நமக்கு இந்த இடத்துல எப்படி அந்த 162 பிரைஸுங்கிறது நமக்கு அ இதாச்சோ, அதே மாரி ரெசிஸ்டன்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிற மாரி கேட்போம். இங்கலாம் மார்க்கெட்ல 2 கேள்வி கேட்கலாம். 24,100க்கு மேல மார்க்கெட் போகுமா? இல்ல 24,100 கீழ தான் இருக்குமா? அப்படிங்கிற மாரி 2 கேள்வி. சரியா? அப்ப 24,100 ஸ்ட்ரைக்க வந்து கால் அண்ட் புட்ட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ, இன்னொரு விஷயம் இந்த அப்ராக்ஸிமேட் 162 தான் கரெக்ட்டா பின் பாயிண்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இது ஒரு பாக்ஸ் மாரி. சரியா? அ அதாவது அது 10 பாயிண்ட் அதிகமா இருக்கலாம், 10 பாயிண்ட் கம்மியா இருக்கலாம். அதாவது நீங்க உங்களுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா என்ன கிடைக்குதோ, முக்கியமான இது விஷயம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா உங்களுக்கு என்ன பிரைஸ் கிடைக்கோ, இப்போ ரூ. 100ன்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 100ன்னா 110, 90 இந்த ஜோனுக்குள்ள அ என்ன பிரைஸ்லனாலும் அது சப்போர்ட்டாவும், ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா பின் பாயிண்ட்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் வந்து தக்க வச்சிருக்கணும். அது சப்போர்ட்டா இருக்கணும். இல்ல 162 வராம போயிருக்கு அப்படின்னு மாரிலாம் இருக்கக்கூடாது. சரியா? இது வந்து அந்த பிரைஸு மார்க்கெட்ல வந்து ஒரு 10 பாயிண்ட் அதிகமாவோ, கம்மியாவோ அது ரியாக்ட் ஆயிருந்தா போதும். சரியா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, 23,950 162 போகவே இல்ல. கீழ 152 வரைக்கும் தான் போயிருக்கு. ஸோ, அதுதான் வந்து அந்த 10 பாயிண்ட் நான் வச்சுக்கிறத சொல்றேன். ஏன் இந்த 10 பாயிண்ட் அப்படிங்கிறப்ப, ஸோ நான் இத ஸ்டடி பண்ண வரைக்கி அந்த மாரி இருக்கு. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்ப நமக்கு 24,100க்கு மேல மார்க்கெட் போகுமா? இல்ல கீழ போகாதா? அப்படிங்கிற மாரி கேள்வி இருக்கு. அப்ப நான் 24,100 கால் ஸ்ட்ரைக்கையும் புட் 17ஆம் தேதி ஓகே. <clears throat> 17ஆம் தேதி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அ மேல போகணும்னா என்ன ஆகணும்? ரூ. 162 அப்படிங்கிற பிரைஸுக்கு மேல கால் ஆப்ஷன் வந்து இருக்கணும். காலோட பிரைஸ் வந்து இருக்கணும். 24 காலோட பிரைஸ் இருக்கா? அப்படின்னா இல்ல. ஸோ நான் அந்த 152 அந்த ஜோன ரெசிஸ்டன்ஸா மார்க்கெட் அப்ப இங்கல செல்லர்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்ப இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ இதோட ஆப்போசிட் 24,000 புட் 162 சப்போர்ட்ல தான் இருப்பாங்க அவங்க. ரூ. 162 பிரைஸ் இங்க போடுவோம். நான் அது அந்நேரமே சொல்லியிருப்பேன். எக்ஸ்பிரிக்கு அடுத்த நாள் வந்து இந்த 10 பாயிண்ட்
ஸோ இந்த 10 ரவுண்டா ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கான இருக்கும்னு அவசியம் இல்ல. 10 பாயிண்ட் அதிகமா இருக்கலாம், கம்மியாவும் இருக்கலாம். சரியா? இங்க எப்படி 10 பாயிண்ட் கம்மியா இருக்கோ, கால் சைடு, புட் சைடு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும். சரியா? இது அடுத்த நாள் வந்து கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து இதா இருக்கும். எக்ஸ்பிரி நெருங்க நெருங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ரொம்ப தள்ளி போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா 24,100 சேம் ஸ்ட்ரைக்கா கிடைச்சிருக்கு. இது 4 எக்ஸ்பிரி நெருங்க நெருங்க ஆ இது ஒரு ஸ்ட்ரைக்கு, அது 2 ஸ்ட்ரைக்கு தள்ளி அப்படிங்கிற மாரி இருக்கும். நமக்கு வந்து பிரைஸ் வந்து தான் முக்கியம். ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல யார் எடுத்துக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து முக்கியமே தவிர, இந்த ஸ்ட்ரைக்கு தான் அப்படிங்கிற மாரி முக்கியம் கிடையாது. இந்த பர்ட்டிகுலரா இந்த பிரைஸ் வந்து ரியாக்ட் ஆயிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஓகே. இப்ப 24,000 புட்டு பார்த்தீங்கன்னா, காலு ஆ 162க்கு மேல இருக்கும்ல. அப்ப மார்க்கெட்டு 24,100க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப 24,100க்கு மேல போகணும்னா, 24,100 புட்டு வீக்கா இருக்கணும். 162 கீழ இருக்கணும். அவங்க 162க்கு மேல தான் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பாசிட்டிவா தான் இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து அ கால் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு. புட்டு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு. அப்போ புட்டு இங்க காலுக்கான பைக்கான நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய விட்டுட்டு, புட்டுக்கான பை அப்படிங்கிற மாரி வந்துரலாம். ஸோ இதோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறப்ப, ஸோ என்ட்ரி நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல எடுத்தாச்சு. இப்ப டார்கெட் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்பாட் பேஸ் பண்ணி ஓப்பன் இருக்கு. ஓப்பனுக்கு அடுத்து வந்துச்சுன்னா மார்க்கெட் ஹை. ஸோ எஸ்டர்டே ஹை தான் நமக்கான அதிகபட்ச டார்கெட்டா இருக்கும். ஸோ அத விட்டுச்சுன்னா க்ளோஸ தேடி வரும். ஸோ மார்க்கெட் வந்து இப்ப ஹைல இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிட்டாங்க. சரியா? ஸோ நமக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் டேல ரூ. 162 ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து எப்படி மார்க்கெட்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த டே 18ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். ஸோ 18ஆம் தேதி நமக்கான ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,100 அதோட ஏடிஎம் ஆவரேஜ் பிரைஸ் வந்து ரூ. 149. ஸோ இந்த ரூ. 149 அப்படிங்கிற பிரைஸ எந்த ஸ்ட்ரைக்கு தக்க வச்சுக்கிறாங்களோ, அந்த ஸ்ட்ரைக்கு அதற்கு மேல மார்க்கெட் போகாது. அதுக்கு கீழ போகாது. ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இந்த நம்பர் வந்து ஒர்க் ஆகும். மார்க்கெட் நீங்க பாருங்க. அ ஒரு ஓப்பன் ஒரு ஃப்ளாட் ஓப்பன். இங்கேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகுது. கிட்டத்தட்ட 24,150க்கு மேல ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்கு. ஸோ நான் சொன்ன மாரி அ பெரிய ரேஞ்ச் இருக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம். அதில ஒரு 50% நம்ம வந்து ஒரு டார்கெட்டா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில 50%ன்னா இந்த 24 150, 170 இந்த ஜோன் 150 அப்படிங்கிறத 150க்கு அடுத்து 200 தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு 150 தான் நமக்கான ஃபர்ஸ்ட்டு வரும். அடுத்து ஸ்ட்ரைக் ரவுண்ட் நம்பர் ஃபிகர்ங்கிறது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஆம் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருச்சு. இந்த ரிவர்சலுக்கான காரணத்த நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். அப்ப இந்த இடத்துல என்னது 24,150 ஸ்ட்ரைக் இருக்காங்க. அப்ப 24,150 கால். 24,150 காலு. 24,100 புட் எடுத்துக்கலாமா? சரி ஓகே. 100 புட் எடுத்துக்கலாம். 18ஆம் தேதி. இப்ப 24,150க்கு மேல இருக்கணும் அப்படின்னா, ரூ. 149. ஆனா இவன் இருக்கிறது பாருங்க ரூ. 127 சாரி அவங்களோட அன்னைக்கு அதிகபட்சமாவே பார்த்தீங்கன்னா, 122 தான். 150 போறதுக்கு ப்ராபபிலிட்டியே கிடையாது. அங்க அவ்வளோ வீக்கா இருக்காங்க. இப்போ 18 ஆ 24,100 24,100ம் வீக்கா தான் இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து 117, 122 அப்படிவா இங்க டிகே நடந்திருக்கு. ஸோ சேம் ஸ்ட்ரைக் தான். சாரி வேற வேற ஸ்ட்ரைக் தான். நம்ம வேற ஸ்ட்ரைக் நம்ம எடுத்து செக் பண்ணலாம். 24,150க்கு மேல போக 24,050 சாரி. 24,150 சேம் ஸ்ட்ரைக் எடுத்துக்கணும். 24,150 149க்கு மேல கால் ஆப்ஷன் வந்து இல்ல. இப்ப மார்க்கெட் 24,150க்கு 149
அப்படிங்கிற லெவலுக்கு கீழே தான் கால் இருக்குனால, ஸோ 24,150க்கு மேலே ஸ்பாட் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாரி 24,150 புட்டு ரூ. 149 கீழ பெருசா நடக்கல. ஸோ அத வந்து தக்க வச்சுக்கிறாங்க. இப்போ மார்க்கெட்ல அப்ப இந்த இடத்துல புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து வீக்கா இருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து கால் சைடு மேல அப் சைடுக்கான ஒரு இது போகாது அப்படிங்கிற மாரி கிளியரா இங்க வந்து அது தெரியுது. ஸோ அப்போ மார்க்கெட் அங்கருந்து திரும்பி வந்தா எங்க வரும்? அதிகபட்சம் ஓப்பன் வரைக்கும் வரும். ஸோ ஓப்பனும் பெருசா இன்னைக்கு அந்த டேல வந்து மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் அந்த பர்ட்டிகுலர் டேல. அட்டவணையில சேம் ஸ்ட்ரைக்கு 24,100 அப்படிங்கிறது ஸ்டாடல் இருந்தது. ஸோ ஸ்டாடல் இருந்தாலே மேக்ஸிமம் வந்து அது செல்லர்ஸ்க்கான டேவா தான் இருக்கும். மார்க்கெட்ல பையர்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசா இருக்காது. 2 சைடும் மார்க்கெட் வந்து அதாவது 24,100 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு சேம் ஸ்ட்ரைக்கு ஸ்டாடல் இருந்துச்சுன்னா, என்னோட அனுபவத்தில நான் பார்த்த வரைக்கு மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷன்ல போறது அதிகம். ஸோ ஜிக்ஸாக் தான் இருக்கும். அதாவது என்ன ஸ்ட்ரைக்கோ, அந்த ஸ்ட்ரைக்லேருந்து 50 பாயிண்ட் அபோவ் பிலோ இதுதான் வந்து மார்க்கெட்டோட ரேஞ்சா இருக்கும். அதாவது 24,100 அப்படிங்கிறது ஸ்டாடல் இருக்கும் பட்சத்தில, 24,150 வரைக்கும் மேல போகும். கீழ வந்தா 24,050 வரைக்கும் வரும். இத தாண்டி கீழயும் போகாது, மேலயும் போகாது. இந்த 100 பாயிண்ட்டுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்குமே தவிர, பெருசா இருக்காது. ஸ்டாடல் இருக்கும்போது, நான் கவனிச்ச வரைக்கும். இந்த டேவும் அதே மாரி தான். மேல போனது 24,150லேருந்து ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸு கீழே வந்து 24,050லேருந்து ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த ஜோனுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருந்தது. பெருசா வந்து மொமெண்டம் வந்து இல்ல. இது வந்து ஒரு செல்லர்ஸ்க்கான ஒரு டே. சரி ஓகே. இப்போ மார்க்கெட் அங்கேருந்து வந்துருச்சு. ஓப்பன் வரைக்கும் நம்ம டார்கெட் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் அப்போ 24,050 இந்த மேஜிக் லைனு 24,060 இது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஃபிகரா 24,050 இருக்கு. அப்போ 24,050 கீழ போகுமா? இல்ல மேல வருமா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி. ஸோ இது அப்ப சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி. இப்போ 24,050 ஸ்ட்ரைக்க வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 24,050 கால் அண்ட் புட் எடுத்துக்கலாம். ஓகே. 18ஆம் தேதி. இப்போ 24,050க்கு கீழ மார்க்கெட் போகணும் அப்படின்னா, புட்டு 24,050 புட்டு 149க்கு மேல இருக்கணும். ஸோ இல்ல. அப்போ மார்க்கெட் வந்து 24,050க்கு கீழ போக வாய்ப்பு இல்ல அப்படின்னு இங்க புட்டு வந்து வீக்கா இருக்காங்க. அதே நேரத்தில 24,050 24,100 24,000 149 24,000 கால் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சரியா? அவன் 149 கீழ மார்க்கெட் வந்து விட்டுக் குடுக்கல. இது அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுது அ தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ சப்போர்ட்ல இருக்கும்போது கால் ஆப்ஷன பை பண்ணலாம். ஸோ இதுக்கான டார்கெட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஹைய வந்து நம்ம டார்கெட்டா எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஹைனா இந்த சிங் ஹை தான். இந்த ஹைய நம்ம ஃபர்ஸ்ட்டு டார்கெட் எடுத்துக்கலாம். ஸோ அங்க போகும்போது நம்மளோட ப்ராஃபிட்ட புக் பண்ற மாரி. சரியா? அப்ப கிட்டத்தட்ட என்ட்ரில இருந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸு அந்த மாரி 30 30-40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாரி கிடைச்சிருந்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த பர்ட்டிகுலர் டேலயும் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட பிரைஸ் வந்து எந்த அளவு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி பாருங்க. ஸோ இதுக்கு எல்லாமே கோர் நம்மளோட ஸ்பாட் சார்ட் தான். சரியா? ஸோ 19 இந்த பர்ட்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன். ஏன் இத கேப் டவுன் ஓப்பன் சொல்றோம்? முந்தின நாளோட லோவுக்கு கீழ வந்து ஓப்பன் குடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு கேப் டவுன் ஓப்பன். ஸோ கேப் டவுன் ஓப்பன். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் ஒரு செல்லிங். கிட்டத்தட்ட S2க்கு கீழ மார்க்கெட் வந்து நிக்கிது. ஸோ S2க்கு கீழ நிக்கிதுன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் ஆகலாம். அப்படி இல்லன்னா ரெக்கவர் ஆகலாம். சரியா? அப்ப இங்கல 23,900 இந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்னது? ரூ. 112
அட் த மணி ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து சரி 24,150 அதோட கால் அண்ட் புட்டோட கூட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து ₹112 நம்மளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸு. சரியா? இந்த 112 எந்த ஸ்ட்ரைக்கை தக்க வைக்காங்களோ மார்க்கெட் வந்து அதுக்கு கீழேயோ மேலேயோ போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. இந்த இடத்துல மார்க்கெட்டில் பாருங்கள், மார்க்கெட்டில் ஓப்பன்லேருந்து கீழே வர்றாங்க, திருப்பி வந்து மேலே போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஓப்பனுக்கு மேலே பெருசாக நிற்க முடியல, திருப்பி கீழே வந்தது. 23,900 இந்த ஜோனில் இருந்துட்டு மார்க்கெட் திருப்பி ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனுக்கு மேலே இருக்க முடியும் கேட்கலாம். 24,000 இந்த ஸ்ட்ரைக்கு 24,000க்கு மேலே இருக்குமா கீழே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். 24,000 கால் அண்ட் புட்டு. ஓகே, 24,000க்கு மேலே இருக்கணும்னா கால் வந்து ₹112 மேலே இருக்கணும். நூற்றி பன்னெண்டு 112க்கு மேலே தான் இருக்குது. அதே நேரத்தில் 24,000 புட்டு 112க்கு கீழே இருக்கணும். அதான லாஜிக். ஸோ நிஃப்டி வந்து மேலே 24,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா 24,000 ஓப்பன், இந்த ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா 24,000 கால் ₹112 மேலே இருக்கணும். 24,000 புட்டு 112க்கு கீழே இருக்கணும். ஸோ அதான லாஜிக். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 2 பேருமே போத் ₹112 மேலே இருக்கான். இவனும் 112க்கு மேலே இருக்கான், இவனும் 112க்கு மேலே இருக்கான். அப்போ இங்கே என்ன இருக்குது, மார்க்கெட்டில் 2 பேருமே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ இந்த இடத்துல யார் வீக் ஆகிறாங்களோ, ஸோ யார் வீக் ஆகுறாங்களோ அப்படிங்கிற காட்டிலும் நம்ம வேறு ஸ்ட்ரைக் எடுக்கலாம். அப்போ 24,050 ஸ்ட்ரைக்கு 100 இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கை வந்து செக் பண்ணலாம். 24,050 24,000 23,950 950 புட்டு பார்க்கலாம். $950 பார்த்தீங்கன்னா 112 ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, இப்போ 950 ஆல் ஐடிஎம் ஸ்ட்ரைக்கு 24,50 வந்து 112க்கு மேலே இல்லை. ஸோ கீழே தான். ஸோ அப்போ இங்கெல்லாம் நமக்கு டிசிஷன் எடுக்கிறது வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்கிறனால நான் வந்து இந்த ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் நான் டவுன் சைடுக்கான வியூ தான் பார்ப்பேன். அப்போ புட்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு இதாக இருக்கும். அந்த இடத்துல 24,000 பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்து $112 என்ட்ரியும் கொடுத்துருக்கோம். கரெக்டாக 112 என்ட்ரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நிஃப்டி வந்து இந்த ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இந்த ரிவர்சல் ஆகி வந்த இந்த இடத்துல இங்கே பாருங்கள், கரெக்டாக 112 என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து டார்கெட் அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ டார்கெட்டுங்கிறது கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த இதை தான் என்னோடய டார்கெட்டாக வச்சுருப்பேன். இல்லைனா என்னோடய ரவுண்ட் ஃபிகர் அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்ட் ஃபிகருக்கும் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நான் மார்க்கெட் வந்து 24,000லேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னா 23,900 வரைக்கும் என்னோடய டார்கெட் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஹோல்டு பண்ணலாம். அப்போ 23,900 வரைக்கும் நம்மளோட இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாருங்கள், இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு. திருப்பி கிட்டத்தட்ட இந்த இடத்துல நம்ம வாங்கின ப்ரைஸ் பக்கத்துலேயே வந்திருக்கு. இருந்தாலும் அந்த இடத்த எஸ்எல் கீழே வரல மார்க்கெட் திருப்பி. இந்த இடம் கீழே வந்துட்டு இங்கே திருப்பி ஆல்ரெடி இருந்த ஹை தான் போயிருக்கு. ஸோ பெரிய அளவில் இல்லை, மார்க்கெட் வந்து மூமெண்டம் இல்லை, அந்த டேயில் வந்து பெருசாக இல்லை, ரியாக்ட் ஆகலை. ஸோ ஆனால் அந்த லெவல் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள்,
23,900. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த என்ட்ரிலாம் நம்ம எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. எடுத்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனா ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 23,900ல என்ன நடந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 23,900 கால் அண்ட் புட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரூ. 112 பிரைஸ். கீழ போகணும்னா புட் வந்து 112க்கு மேல இருக்கணும். ஸ்டில் அவங்க வந்து அதிகபட்ச ஹையாவே ரூ. 107 தான் இருக்காங்க. அப்ப 23,900க்கு கீழ மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 112க்கு மேல தான் இருக்கான். 23,900 காலு. 112க்கு மேல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் 23,950 112ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. 112 அந்த ஜோன்ல தான் இருக்கு. இங்கெல்லாம் 112ல என்ட்ரி குடுத்துட்டு மேல போயிருக்கான். 23,900 காலே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 23,900 புட்டு ஸ்ட்ராங் இல்ல. மார்க்கெட் 23,900க்கு கீழ போனா 112க்கு மேல இருக்குன்னா, அவங்க இல்ல. 23,900மே 112 ஸ்ட்ராங்கா சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் அப்ப கீழ போகாது. அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்பாட்டையும் நீங்க வந்து பார்க்கணும். அந்த ஸ்பாட்டு எந்த இடத்துல இருக்கு? ஸோ இதுக்கு மார்க்கெட் அந்த ஜோனுக்கு மேல போகுமா? இது நான் ரெசிஸ்டன்ஸ் நீங்க நினைக்கிறீங்க. ஒரு ஜோன்ல நீங்க பேசிக்காவே நீங்க பிரைஸ் ஆக்ஷன யூஸ் பண்ணி கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சுக்கிட்டு ஸோ நீங்க நினைக்கிற அந்த சப்போர்ட் அப்படிங்கிற இதுக்கு கீழ மார்க்கெட் போகுமா? மேல போகுமா? அப்படிங்கிறத இந்த பிரைஸ் அடிஷனலா இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆவரேஜ் பிரைஸ வந்து அந்த ஸ்ட்ரைக்கு சப்போர்ட் ஹோல்டு பண்றாங்களா? அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் பார்த்துட்டு, நீங்க ஃபர்தரா கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது, உங்களோட ட்ரேட் வின்னிங் ப்ராபபிலிட்டி இன்னமும் அதிகமாறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. தேங்க் யூ.